இதுக்கு வந்து நான் வச்சு சாப்பிட்லாம், புலாவ் வச்சு சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. காளான் பன்னீர் கிரேவி தான் செய்ய போகிறோம். அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல சப்பாத்திக்கு, பூரிக்கு, அதுக்கப்புறம் சாதத்துக்கு பாருங்கள். இது சப்பாத்திக்கு, பூரிக்கு, புலாவுக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இந்த மாதிரி நல்ல செமி கிரேவியாக வர்றதுக்கு நம்ம என்னென்னலாம் போடலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் நான் சொல்கிறேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய்லேயே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த பன்னீரை நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த பன்னீர் பொரிக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு பொரிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் உப்பு உரைச்சி நல்லாயிருக்கும். பாருங்க, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் இதில் சேர்த்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம், வெறும் பன்னீர் மட்டும் போட போகிறது இல்லை, இதில் காளானும் சேர்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு பேக்கெட் காளானில் பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் அதில் அப்படியே சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த காளானையும் எடுத்து இந்த தட்டிலே மாற்றிக்கலாம். பாருங்க, அந்த 1 ஸ்பூன் நெய்லியே நம்ம காளானும் பன்னீரும் நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ வாங்க இது எப்படி கிரேவி செய்யலான்றதை பார்க்கலாம். பாருங்க, இந்த கிரேவிக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். பாருங்க, ஒரே ஒரு பட்டை, 1 கிராம்பு, பாருங்க அன்னாச்சி மொக்கில் ஒரு இதழ் மட்டும் எடுத்துக்கலாம், போதும். வேறு எதுவும் நிறைய மசாலாலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், இதையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கினா போதும். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதுலேயே கொஞ்சம் வதக்கின வெங்காயத்தை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். சேர்த்துட்டு இதுலேயே வந்து என்ன பண்ணுவோம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த 2 தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பன்னீர் வதக்கும் போது நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம். பாருங்க, இதில் மல்லித்தூள் நல்லா 1.5 ஸ்பூன் அளவு, குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூளும் அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். கரம் மசாலா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்க, இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும், காஷ்மீரி சில்லி பவுடர் இந்த ஸ்பூன்லேயே நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கலருக்காக. வதக்கிட்டு இந்த ஒரு ஓரமாக இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சமாக நெய் வந்து இந்த இதில் ஓரமாக வச்சுட்டு இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து இந்த நெய்லேயே நல்லா ஒரு வாட்டி வறுத்துக்கலாம். எதுக்காகனா இந்த பச்சை மணம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கிரேவியும் நமக்கு திக்காக வரும், அதே நேரத்தில் நமக்கு வந்து நல்ல ஒரு பச்சை வாசம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த நெய்லேயே நல்லா வறுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லா தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுருவோம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்குவோம். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்க, காளான் அதுக்கப்புறம் வந்து பன்னீர் எல்லாமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்போ நான் வெங்காயம் வந்து வதக்கி வச்சுருந்தேன் இல்லையா,
அந்த வெங்காயத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு பல்ஸில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கிரேவி எல்லாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம அந்த வெங்காயம் முந்திரி பருப்பு பேஸ்ட் மாதிரி அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட் கொத்தமல்லி இலை எல்லாம் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சோம். இந்த பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிடலாம். வந்து என்ன பண்ணுவோம், மூடி வச்சிடலாம். இன்னொரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, கசூரி மேத்தியும் கொஞ்சமாக போட்டு விட்டு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். பாருங்கள், கிரேவி நல்லா அட்டகாசமாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா அட்டகாசமான பன்னீர் காளான் வச்சுட்டு நல்ல ஒரு கிரேவி ஒன்று ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ரொம்ப நல்ல அருமையாக இருக்கும். இது எவ்வளோ பேர் வந்தாலும் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கடலை மாவை நெய்யில் வறுத்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து பன்னீர் கிரேவியாக இருந்தாலும் சரி, காளான் போட்டு செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 2மே போட்டு நான் உங்களுக்கு செஞ்சுருக்கேன். வேறு லெவலில் இருக்கும். இது புலாவுக்கும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். Thank you.